வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். 2026 மே மாதம் 12 ஒரு ஹொட்டான விடயம் போய்கொண்டிருக்கிறது. இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல அதாவது மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்ப லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல இப்ப நேரம் 12 மணி 12:30 1 மணி, அது நான் மணிக்க வேணும், 1 மணி நான் ரெக்கார்ட் பண்ணிக்க. இப்ப வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச நான் வெளியே வரையில. இப்பவும் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நினைக்கிறேன் அவருடைய லோயர்ஸோட இருக்கணும் நினைக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் நடந்து இந்த நேரத்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்களுடைய வடக்கு மாகாணத்துல நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா, எங்களுடைய வைத்தியர் பவானந்தராஜ் அவர்கள் வடக்குல ஜாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் சுகாதாரத்துறையினுடைய பொறுப்பு அதிகாரியாக இந்த வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நான் இந்த மனுஷனை கொஞ்சம் அண்டர்ஜட்ஜ் பண்ணிட்டேன் போல. மனுஷன் கடும் வேலை பார்க்குது. சோ அது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கதைக்க போறோம். அதனால் வடக்கு மாகாணத்துல நான் நினைக்கிறேன் இந்த ஜிஎம்ஓயை முழுதா இல்லாம பண்றன்ற வேலையை நான் நினைக்கிறேன் நான் செய்வேன் என்று நினைச்சால் எங்களுடைய வைத்தியர் பவானந்தராஜா ஐயாவுக்கு சுகாதார அமைச்சு கொடுத்திருக்கு போலடாக்கு. போன முதல் நாளே சம்பவம். பிடி ஆடி போயிருக்கிறார். ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர் சமன் பத்ரனை தலையில கை வச்சு கொண்டு இப்ப ஓடி போயிருக்கணும், ஆளுநர்கிட்ட ஓடி போயிருக்கணும். சோ இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விவாதிக்க போறோம். அது கதைக்கிறதுக்கு முன்னம் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லணும். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கு சீஃப் செக்ரட்டரி என்ற ஒரு ஆள் இருக்கிறா. அவ அண்மையில ரிட்டையர் பண்ணி போறான்னு நினைக்கிறேன். அவக்கு கீழே சுகாதார அமைச்சுக்கு ஒரு செக்ரட்டரி ஒரு ஆள் இருக்கிறா. அண்மையில தான் அவ தெரிவு செய்யப்பட்டு வந்தாள். ஆனால் இவாக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். உண்மை பொய் எனக்கு தெரியாது. உண்மையான குற்றச்சாட்டுகளா பொய்யான குற்றச்சாட்டுகளா அதெல்லாம் காலம் போய்க்குள்ள நாங்க பார்ப்போம். ஆனால் இவாவோட இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்கிறது ஜிஎம்ஓஏ, சரிதானே? அதாவது அவாவோட கொழுவி இருக்கிறது ஜிஎம்ஓஏ. அதை அவாவை கையாள்ற வைத்தியர் பவானந்தராஜான்னு சொல்லப்படுகிறது. உண்மை போய் தெரியாது எனக்கு. நான் போய் பார்க்கல தானே. அந்த தற்போதைய இருக்கிற சுகாதார செக்ரட்டரி அவர்களை ஓர்டர்ஸ் கொடுக்கிறது, அதாவது வடக்குமான சுகாதார அமைச்சின் செயலாளருக்கும் ஓர்டர்ஸ் கொடுக்கிறது பவானந்தர ஐயாவுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுப்பட்டிருக்கிறது கேபினெட்டால, சரிதானே? அதாவது கோஆர்டினேட்டர்ஸ், ஹெல்த் கோஆர்டினேட்டர்ஸ் என்ற ரீதியில வடக்கு மாகாணத்துல நடக்கிற இந்த ஜிஎம்ஓ என்ற கூத்துகள், வைத்தியசாலையில நடக்கிற ஊழல்கள், இந்த தீப்பெற விருதுகள் எல்லாத்தையுமே கண்காணிப்பதற்கு வைத்தியர் பவானந்தராஜா ஐயா அவர்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அமைச்சரவை சட்ட ரீதியா அளிச்சுதா சட்ட ரீதி இல்லாம அளிச்சுதா என்கிறத நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் அந்த வகையில வைத்தியர் பவானந்தரா ஐயாவினுடைய வேலை ஆரம்பித்திருக்கிறது. மேசன் கட்டை என்றாலும் வேலையை செய்ய தொடங்கி இருக்கின்றது விளங்கி இருக்கும். தெளிப்பளை வைத்தியசாலையில சில விடயங்கள்ல மனுஷன் தலையிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், சந்தோஷம். ஆனால் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் பிடிஹெச்எஸ் டாக்டர் சமன் பத்ரன் ஆபீஸ்ல போய் தலையிடுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துல ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி ஒன்று இருக்கிறது, செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி ஒன்று இருக்கிறது. அதாவது துறைசார் மேற்பார்வை குழு ஒன்று இருக்கிறது. அமைச்சர் மேற்பார்வை குழுன்றது மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. துறைசார் மேற்பார்வை குழு செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி. அதுல நானும் வைத்தியர் பவானந்தராஜா அவர்களும் இதா இருக்கிறோம், ஒரு மெம்பரா இருக்கிறோம். சோ அதுல அடுத்தடுத்த நாட்கள்ல கொண்டு வர போற ஒரு விடயம் தான் இந்த யாழ்ப்பாணத்தின் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர் சமன் பத்ரன் தொடர்பான ஒரு விடயம். இன்றைய சமன் பத்ரன் அவர்களுடைய தொலைபேசி அழைப்படுத்தி நான் இந்த விடயத்தை அவருக்கு விளங்கப்படுத்தினேன். ஆனா அது என்ன என்கிறது தொடர்பாக இன்றைக்கு பார்ப்போம். அண்மையில சுகாதார அமைச்சில இருந்து இப்ப இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு நினைக்கிறேன், கேளுங்கடாப்பா. அப்பதான் உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைகளுக்குள்ள இந்த ஜிஎம்ஓக்கு எதிராக ஜிஎம்ஓயை ஒடுக்குறதுக்காக அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில பிளான் பண்ணி இவங்களை ஒதுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை ஒதுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில என்னுடைய வேலைகளை வைத்தியர் பவானந்தராயா அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஒழுங்காக கொடுப்பட்டிருக்கு தானே கேபினெட்டால, ஒழுங்காகவோ எனக்கு தெரியாது. ஆனால் சட்ட ரீதியும் எனக்கு தெரியாது. சட்ட ரீதியான அப்பாயின்மெண்ட்டும் அப்படி ஒரு அப்பாயின்மெண்டையும் ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் என்று கொடுக்க இயலாது. ஆனால் அமைச்சரவை அப்படி இப்படி கொடுத்ததோ எனக்கு தெரியல, இப்படி இவற்றை தலையீடுகளோ எனக்கு தெரியல. அதுல கேள்வி கொடுத்தோம். ஆனால் மனுஷன் இன்றைக்கு முதல் நாளையே சம்பவம் செய்திருக்கிறபடியே அந்த சம்பவத்தை சொல்லி அந்த பவானந்தராயா வைத்தியர் அவர்களை பாராட்டி ஒரு வீடியோ போடும்னு பார்த்தேன். அது என்னென்றால், எங்களுடைய டாக்டர் சமன் பத்ரன பிடி ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் இருக்கிறார் தானே, அவர் வேலைக்கு அதிகமாக காடருக்கு அதிகமாக 5 வைத்தியர்களை வச்சிருக்கிறார் என்ற முறைப்பாடு அண்மைய தினங்கள்ல பாராளுமன்றத்துல செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில கிசுகிசுக்கப்பட்டு சில எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் அந்த விடயம் எங்களுக்குள்ள கதைக்கப்பட்டது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கப்பட்டது. சில இடங்கள்ல ஓவர் காடரா இருக்கைகள்ல சில வைத்தியசாலை, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
நெடுந்தீவு வைத்தியசாலை 2 வைத்தியர்கள் தான் வைக்கணும். காடர் வந்து 4 நினைக்கிறேன். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலையும் காடர்ஸ் இல்ல. இங்க காடர்ஸ் அதாவது வந்து நிரப்பப்பட வேண்டிய காடர்ஸ் இருக்கு. இப்ப சும்மா சங்கான அளவட்டி இளவாலையில வைத்தியர்கள் இல்ல. ஆனால் இங்க ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த காடரும் இல்லாம இவர் 4 பேரை வச்சிருக்கிறார் என்ற முறைப்பாடு இங்க செக்டரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு ஃபர்ஸ்டா கொண்டு வரப்பட்ட போது வைத்தியர் பவானந்த ராஜா அப்ப இவருக்கு வடக்கின்ற கோஆர்டினேட்டர் போஸ்ட் ஒன்றும் இல்லை. ஆனாலும் சுகாதார அமைச்சரோட கதைச்சு அதுக்கு ஒரு பிளைன் ஸ்குவாட் ஒன்றே அனுப்பியிருக்கிறார். அதாவது வைத்தியர் பவானந்த ராஜாவினுடைய வேலை அப்பவே ஆரம்பிச்சுட்டு நல்ல மனசர். சோ அப்பவே ஆரம்பிச்சுட்டு என்னன்னா இவர் ஒரு பிளைன் ஸ்குவாட் ஒன்று அனுப்பியிருக்கிறார். ஓவர் கார்டரா என்னடிவை இருக்கணும் என்பது தொடர்பாக பிளைன் ஸ்குவாட் ஒன்று போய் மினிஸ்ட்ரியில இருந்து பிளைன் ஸ்குவாட் ஒன்று போய் இவ எப்படி இங்க வேலைனா இவருக்கு எப்படி சம்பளம் கூடுபடுது, சமன் பாத்திரம் எப்படி சம்பளம் சைன் பண்றாரு என்கிற விடயத்தை எல்லாத்தையுமே ஆராய்வதற்காக ஒரு குழு ஒன்று ஒரு பிளைன் ஸ்குவாட் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பிளைன் ஸ்குவாடினுடைய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு இதுல போடுறேன். ஆனா அதை நான் வாசிக்கிறேன். அதை வாசிச்சாதானே உங்களுக்கு தெரியும். சோ அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு அந்த வெற்றி நான் செய்ய வேண்டிய வேலை வைத்தியர் பவானந்த ராஜா அவர்கள் இப்பத்தான் வடக்கு மாநிலத்துல சாதுவா அன்னொரு அரசாங்கம் நான் வளமே திட்டுனான் தானே இவங்க ஒரு வேலையும் செய்யறேன். சோ இப்ப போஸ்ட் ஒன்றை கொடுத்து வேலையை தொடக்கி இருக்கிறது. சோ வைத்தியர் பவானந்த ராஜாவினுடைய முதலாவது வெற்றி. இந்த கடிதம் அடிக்கப்பட்டது வந்து எப்ப என்றால் ஃபுல்லா வாசிக்கிறேன் இந்த ரிப்போர்ட். பறக்கும் படை பிரிவு பிளைன் ஸ்குவாட் பறக்கும் படை பிரிவு சுகாதார அமைச்சு வடமாகாணம் 9/3/2026 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 9ஆம் தேதி இந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்கு. செயலாளர் சுகாதார அமைச்சு வடமாகாணம் செக்ரட்டரி சுகாதார அமைச்சின் செக்ரட்டரிக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் இதுல போடுற சைட்ல வடமாகாண சுகாதார திணைக்களத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட கள விஜயம் தொடர்பானது தங்களது அறிவுறுத்தலுக்கு அமைவாக பறக்கும் படை உத்தியோக இவ போற நடக்கிறேன் இவ பறக்கிறவை பிளைன் ஸ்குவாட் தானே பறக்கும் படை உத்தியோகத்தர்களால் 2026 பிப்ரவரி 27 இந்த நேரங்கள்ல இந்த செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியில இவ இதட்ட கொண்டு வந்து பவானந்த ஐயா கதைக்க ஆரம்பிச்சிட்டார். பிடி ஆபீஸ்ல எப்படி 4 பேர் எக்ஸ்ட்ராவா இருக்கணும் என்கிற விடயத்தை கதைக்க ஆரம்பிச்சிட்டார். சோ ஆந்திகதி குறித்த 2026 ஆண்டு பிப்ரவரி 27 குறித்த திணைக்களத்துக்கு கள ஆய்வு விஜயம் மேற்கொள்ளப்பட்டு பிரதி பணிப்பாளர் நிர்வாகம் மற்றும் கணக்காளருடன் கலந்துரையாடியமைக்கமையாகவும் நேரடியாக அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகளும் அவற்றுக்கான சிபாரிசுகளும் பின்வருமாறு என்று போட்டு அனுமதிக்கப்பட்ட ஆளணி 4 அதுல ப்ரொவின்சியல் டைரக்டர் பிடி வந்து ஒரு சீனியர் சமன் பத்திரன் இருக்கிறார். டிப்யூட்டி ப்ரொவின்சியல் டைரக்டர் வந்து டாக்டர் எம் உமாசங்கர் இருக்கிறார், அவர் தான் டிப்யூட்டி பிடி. மெடிக்கல் கன்சல்டன்ட் வந்து இருக்கிறது வந்து ஜிஎம்பி ஜானகண்டோரால் மெடிக்கல் கன்சல்டன்ட் இருக்கிறார். அது பிடி ஆஃபீஸுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸ்பெஷலா மெடிக்கல் டைரக்டர் பிளானிங் பிரிலிமினரி கிரேட் 1 or 2ல டாக்டர் எஸ் சுகந்தரன் ஒரு ஆள் இருக்கிறார். மற்றது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டைரக்டர் பிளானிங் என்று சொல்லி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்க டாக்டர் சுகந்தனுக்கு நாங்க பார்ப்போம் அதை என்னன்னு கொடுத்துருக்கணும். அடுத்தது மெடிக்கல் ஆபீசர் பிடிசி டாக்டர் வி நாகநாதன் ஒரு ஆள் இருக்கிறார். அவங்களுக்கு நாகநாதன் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு அந்த நாகநாதன் இந்த சாவச்சேரி வைத்தியர் எல்லாம் செந்தூரன் நாகநாதன் ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த 5 பேருக்கும் வந்து அனுமதிக்கப்பட்ட காடர் வந்து இந்த 5 தான் என்று போட்டிருக்கிறார். அதாவது வந்து அனுமதிக்கப்பட்ட ஆளணி 4 என்று போட்டா இதுல 5 பேர் போட்டிருக்கு. நாங்க பிடியை விட்டுட்டா அல்லது நாகநாதனோ இன்னும் தெரியல பிடிசி ஏதோ பிடிசி கோஆர்டினேட்டரா இருக்கும். இந்த 5 பேரும் தான் இதுல கிடக்கிறது. வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் 4 வைத்திய உத்தியோகத்தர்களுக்கான அனுமதிக்கப்பட்ட ஆளணி காணப்பட்ட போதிலும் தற்போது மேலதிகமாக 4 வைத்திய உத்தியோகர்கள் உட்பட மொத்தம் 8 வைத்திய உத்தியோகத்தர்கள் தற்போது கடமையாற்றி வருகிறார்கள். பவானந்தராயர் மாற வேலை பார்த்திருக்கார். அவர்களின் விவரம் பின்வருமாறு என்று போட்டு அதுல 4 பேரோட பேர் இருக்கிறது. டாக்டர் என் பரமேஸ்வரன் இவர் வந்து இவருக்கு அங்கே வேலை செய்யக்கூடிய அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய காடர் இல்ல. டாக்டர் என் பரமேஸ்வரன் என்று மெடிக்கல் ஆபீசர் போட்டு கன்சல்டன்ட் போட்டிருக்காரு. ஆனால் இவர் மெடிக்கல் ஆபீசரா கன்சல்டனா என்னன்னு எனக்கு தெரியாது. மெடிக்கல் ஆபீசர் கன்சல்டன்ட் ஒன்று இப்ப இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஒன்றில் மெடிக்கல் ஆபீசரா இருக்கணும்டாப்பா, கிரேட் மெடிக்கல் ஆபீசரா இருக்கணும் அல்லது கன்சல்டனா இருக்கும். மெடிக்கல் ஆபீசர் கன்சல்டன்ட் ஒன்று டாக்டர் என் பரமேஸ்வரன் என்று போன பிளைன் ஸ்குவாடும் இப்படி அடிச்சிருக்கு. இந்த காமெடியில நான் எங்க போய் சிரிக்கிறேன்னு தெரியாது. பட் அதுல அடிக்க அவருடைய பேர் இருக்கிறது. டாக்டர் எஸ் துவாரகா மெடிக்கல் ஆபீசர் இவாவை என்ன நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேள்வி வரப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு நபரை பற்றி பேர் எழுதியிருக்கிற வைத்தியரோட நான் அந்த வைத்தியருடைய பேரை வாசிக்கல. ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் சாவச்சேரி நீதிமன்றத்துல வழக்கல் இருக்கிறபடியா நான் அந்த பேரை விடுறேன். 3வது 4வது டாக்டர் எஸ்.ஜே. திருமகள் கன்சல்டன்ட் கம்யூனிட்டி பிசிஷியன். இந்த 4 பேர் தான் இவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கார்டர் சொல்லி அது இருக்குது. படத்துல போட்டிருக்கேன் நான், சரிதானே? அதுல
போடுங்க. அதுக்கு பிறகு இதுல வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் என் பரமேஸ்வரன் மெடிக்கல் ஆஃபீஸர் கன்சல்டன்ட் குறித்த வைத்திய உத்தியோகத்தருக்கு ப்ரீ எம்டி கம்யூனிட்டி மெடிசின் கம்யூனிட்டி டென்டிஸ்ட்ரி பயிற்சி தேர்வுக்காக 21/8/2023 மத்திய சுகாதார அமைச்சின் TCSE ப்ரீ எம்டி எம்டி 2021 கடிதம் மூலம் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களுக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது மாகாண சுகாதார திணைக்களத்தில் கடமையாற்றி வருகிறார். யாரே பரமேஸ்வரனுக்கு. மேலும் 2024/11/14 மத்திய சுகாதார அமைச்சின் TCSP PGM 88/68 கடிதத்தின் மூலம் ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறைக்கு இணைப்பு செய்யப்பட்டுள்ளார். இவரை பருத்தத்துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல்ல இருந்து. எனினும் இன்று வரை பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையை கடமையை ஆற்றாமல் மாகாண சுகாதார சேவை திணையத்தில் கடமையை ஆற்றி வருகிறார். சோ டாக்டர் என் பரமேஸ்வரன் வந்து இந்த பிளைங் ஸ்குவாட் இந்த டிப்போர்ட்லயே போடப்பட்டிருக்கிறது. இவருக்கு வந்து இவரை பொயின்பெட்ரோவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியும் போகாம ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் வச்சிருக்கிறார்ன்றதை டாக்டர் பவானந்த ராயா மணந்து பிடிச்சிருக்கிறார். சோ போன முதல் நாளே மனுஷன் சம்பவம் செய்திருக்கிறது. இனி என்ன அடுத்தடுத்த நாட்கள்ல இவர் செய்யறாருன்றதை பார்த்து கொண்டுதான் நாங்கள் மனுஷனை ஜட்ஜ் பண்ண வேண்டி இருக்கும். வாழ்த்துக்கள் பவானந்த ராயா சார். அது ரெண்டாவது வந்து டாக்டர் எஸ் துவாரகா மெடிக்கல் ஆஃபீஸர் குறித்த வைத்திய உத்தியோகர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் NP 44111 GN இலக்க 9/6/2025 கடிதம் மூலம் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்துக்கு தற்காலிகமா இவர் அடிஷனலா டெம்பரரி டிரான்ஸ்பர் கொடுத்திருக்கீங்கன்னா எங்க பிடி ஆபீஸுக்கு டாக்டர் என் துவாரகான்ற ஒரு ஆளுக்கு எப்படி கொடுத்துருக்கிறீங்களா எங்க கொடுத்துருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. அதே எங்களுடைய ஐயா மணந்து படிக்கிறேன். மூன்றாவது நபர் என்ற பேரை வாசிக்கிறேன் நான். குறித்த வைத்திய உத்தியோகத்தருக்கு ப்ரீ எம்டி பயிற்சி நெறிக்காக 21/8/2025 மத்திய சுகாதார அமைச்சின் TCSE ப்ரீ எம்டி 3/2024 கடிதம் மூலம் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களுக்கு தற்காலிகமாக டெம்பரரியா வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்துக்கு டெம்பரரியா இந்த நபரை அட்டாச் பண்ணி இருக்காங்க. 30 எல்லாம் வெளியேற வருது. அதுக்கு பிறகு டாக்டர் எஸ் திருமகள் குறித்த வைத்திய உத்தியோகத்தர் வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரின் NP 21/1619 இலக்க 16/2/2026 கடிதம் மூலம் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களுக்கு 3 மாதங்களுக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்யப்பட்டுள்ளார். இந்த 4 பேரும் வந்து தற்காலிகமாக தான் இணைப்பு செய்யப்பட்டிருக்கணும்ன்றதை இது கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது. அதுக்கு பிறகு பரிந்துரைகள் போட்டிருக்கிறாங்க. வைத்தியசாலைகளில் வைத்தியராக கடமையாற்ற வேண்டிய குறித்த உத்தியோகத்தர்கள் வடிவ வாசிங்களா வடிவ கேளுவோம். வைத்தியசாலைகளில் வைத்தியராக கடமையாற்ற வேண்டிய குறித்த உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தில் மருத்துவ நிர்வாக சேவை உத்தியோகத்தரின் கடமைகளை ஆற்ற முனைவது மாகாணத்தில் உள்ள வைத்திய உத்தியோகத்தர்கள் 4 அடி பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்கும். அதாவது வந்து இவங்க எல்லாம் சும்மா மெடிக்கல் ஆபீசர்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சரி ஞாபகம் இருந்தா காணும். நாங்க இதுக்கு மேல ஒண்ணு கதைக்க விரும்பல. என்னை எதிர்த்த வைத்தியர்களுக்கு எல்லாம் இது விளங்கினா காணும். திருப்பி வாசிக்கிறேன். உங்களுக்கு கேட்குதோ தெரியல. வைத்தியசாலைகளில் வைத்தியராக கடமை வேண்டிய குறித்த உத்தியோகத்தர்கள் சும்மா டாக்டர் மாதிரி வேலை செய்ய வேண்டியார்கள் வடக்கு மாகாண சுகாதார சேவை திணைக்களத்தில் மருத்துவ நிர்வாக சேவை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் உத்தியோகத்தர்களாக கடமைகளை ஆற்ற முனைவது மாகாணத்தில் உள்ள வைத்திய உத்தியோகத்தர்களின் ஆளணி பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்கிறது. இந்த பிளைன் ஸ்குவாட் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காணுமா ராசா? சாவச்சேரிக்கு நாங்க போய்க்கல. நாங்க ஒரு ஒன்றுமே கதைக்கல. இப்ப விளங்குதாடா கஷ்டப்பட்டு MSc முடிச்சு போட்டு போன ஒருத்தனை யாரை கொண்டு வந்து நிரப்பினீங்க என்ன இப்ப உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு ரிப்போர்ட்டோட நேர சொல்லியிருக்கேன். சைட்ல ரிப்போர்ட்டை போட்டிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. அர்ச்சுனா அவதூறு வரப்போறாரு. இது சைன் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் ராசா. ரிப்போர்ட் இதுல போட்டிருக்கேன். நாங்க ரிப்போர்ட்டையும் போடுறோம். பவானந்த ஐயாவுடைய வேலை என்ற சும்மா சூப்பர் வேலை. அந்த அதாவது நான் கண்டுபிடிக்காத விடயங்களை எல்லாம் பவானந்த ஐயா கண்டுபிடிச்சு இப்ப இது பாராளுமன்றத்துக்கு ஏறுது. இப்ப நான் பீடிக்கு அடிச்சு சொன்ன நான் வந்து நியாயமான ஆள். அவருக்கு அடிச்சு சொன்ன நான் நீங்க இந்த 4 பேரையும் வச்சிருப்பீங்களா இருந்தா நீங்க வந்துதான் பாராளுமன்றத்துல பாய சொல்ல வேண்டி வரும். பவானந்த ஐயா உங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர போறார். எனக்கும் அந்த தேவை இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு சார் நீங்க பெட்டர் அவையே டிரான்ஸ்பர் பண்ற நான் டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொன்னவர். ஆனா இப்ப டிரான்ஸ்பர் பண்றாரு இல்லையோ தெரியாது. அதுக்குள்ள பவானந்த ஐயாவை பாராட்டணும். என்னன்னா டிரான்ஸ்பர் பண்ணிட்டா பவானந்த ஐயா செய்த கஷ்டப்பட்டு செய்த அமைச்சரா அதாவது வடக்குமான சுகாதார அமைச்சர் அவர் தான் இப்ப தற்சமயம். சோ அவர் செய்த வேலைகள் வந்து பொதுமக்களுக்கு தெரியாம போயிடும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த விதத்துல நான் சொல்றேன் நெடுக சொல்லியிருக்கேன். நல்ல விஷயத்த நல்லா மட்டும் சொல்லுவேன், கெட்டதை கெல்லன்னு சொல்றேன். பவானந்த ஐயாவினுடைய இந்த நல்ல விஷயத்தையும் இதுக்கு பிறகு நடக்கிற ஆள்நட்ட கூத்துகளையும் இங்கே பார்ப்போம். யாழ் மாவட்டத்தில் பல பிரதேச வைத்தியசாலைகளில் வைத்திய உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாக கேக்குறீங்களா ராசா? தமிழ் கேக்குதாடா? தமிழ்ல தானடா கதைக்கிறோம், தமிழ்ல தான் வாசிக்கிறோம்.
யாழ் மாவட்டத்தில் பல பிரதேச வைத்தியசாலைகளில் வைத்திய உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாக விடுதி வைத்திய சேவை வார்ட் சர்வீஸ் இயங்காமல் சிறு சிறு நோய்களுக்கு கூட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் இடமாற்றப்படுகிறார்கள். இவ்வாறு நோயாளிகள் இவ்வாறு அவஸ்தப்படும் போது குறித்த வைத்திய உத்தியோகத்தர்கள் திணைக்களங்களில் அலுவலக கடமையாற்றுவது பொருத்தமற்றதாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சா அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ல போய் இருக்கணும். உங்களுக்கு சகஜரி வைத்தியசாலை ஞாபகம் இருக்குன்னா காணும். கஷ்டப்பட்டு படிச்ச ஒருத்தனை எம்பி ஆகி போட்டீங்களோட எனக்கு இப்ப எப்படி வலிக்குமென்னு ஜோதிச்சு பாருங்க. எப்படி வலிக்குமென்னு ஜோதிச்சு பாருங்க. எம்எஸ்சியை கஷ்டப்பட்டு 4வது ரேங்க்ல முடிச்சு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு நான் ஜாழ்ப்பாணம் வந்திருக்கேன் இல்ல என்ன திறத்துறதுக்கு நீங்கள் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு மனநோயாளியால செயற்பட்டிருக்கிறீங்க நீங்க சில பேர். உங்களுக்கு மனச்சாட்சி இருக்குதாடா? ஒருத்தன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான்றதுக்காக அவனை எப்படி பழி வாங்கி இருக்கிறீங்கன்னு யோசிப்பாங்க. தெளிவா இந்த ரிப்போர்ட்ல இருக்குது. வைத்தியசாலைகள்ல சாதாரண வைத்தியர்களாக வேலை செய்ய வேண்டியவர்கள் மருத்துவ நிர்வாகிகள் என்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு ஒரு தெளிவான ஆதாரம் இதுல கிடைக்கும். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு அட்மின் முடிச்ச ஒருத்தனை நீங்க திலத்தி எக்ஸாம்லையும் ஃபெயில் பண்ணி இந்த சமூகம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை நேர்மையாக இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு தண்டனையை தந்திருக்கிறது. பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். என்ன எங்களுடைய வழி மேல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு தெரியும் அந்த வழியே ஏழைகளுக்கு விளங்கும். ஆனால் அந்த பணக்கொழுப்பு பிடித்த ஒரு சில தற்கொலைகளுக்கு அது விளங்காது. ஏழைகளுக்கு யாருக்காவது இந்த வழி விளங்கினால் உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு சின்ன எக்ஸாம் ஓஎல் எக்ஸாம் பாஸ் பண்ற கஷ்டப்பட்டு ஒரு A லெவல் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்றான்னு கஷ்டப்பட்டு தெரியும். அப்பா இயக்கத்துல இருக்கைகளையும் கிள்ளச்சொல்லி இருக்கைகளையும் நான் கஷ்டப்பட்டு மெடிசன் என்டர் பண்ண வரலாறு உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் அதுக்கு பிறகு ஃபைனல் இயரா பாஸ் அவுட் பண்ணி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் தமிழ் ஒருத்தனாக 119 பேர்ல 25 பேர்ல 4வது ரேங்கா வந்த ஒரு வரலாறும் உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சாவாச்சேரி வந்தேன். எல்லாம் நான் செஞ்சது இந்த தமிழ் இனத்துக்காக தான். இந்த என்ன செஞ்ச நீ எங்களுடைய நாட்டுக்கு என்ன செஞ்ச நீ இதுவரைக்கும் நீ என்ன செஞ்ச நீ கேட்கிறாங்க. நினைக்க உண்மையிலேயே ஜோசிகரன் பேசாம போய் எந்த வாழ்ல இருந்துருவ மாட்டாங்க. நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு சின்ன மனசை கடவுள் என்ன படிப்பிக்கல படைக்கல. கடவுள் எனக்கு ஒரு பிறந்த மனதை படிப்பிச்சிருக்காரு. எத்தனை வசைபாடல்கள் நடந்தாலும் அர்ச்சுனா ராமநாதன் அங்க நிப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை வருடம் சிறைக்குள்ள போனாலும் நான் என்னுடைய ஏழைகளுக்காக நான் நிற்பேன். எப்படி வலிக்குமென்னு ஜோதிச்சு பாருங்க. ஒரு மருத்துவ நிர்வாகம் தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து மருத்துவ நிர்வாக சேவையில இருத்த வலிக்கிட்டு இருக்கிறதால சாதாரணமான ஓடுகள் இயங்கல என்றதை வடக்குமான சுகாதார சேவை அமைச்சருடைய பிளைன் ஸ்குவாட் அடிச்சிருக்கிறது கடிதம் மூலம் காணாதா? சோ மருத்துவ நிர்வாகிகளை நீங்கள் எம்பி ஆக்கி போட்டு நீங்க செய்யற இவ்வளவு ஒரு அநியாய கூத்து. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் போராடி பெறுவேன்? ஏழைகளுக்கு இது விளங்கும். உங்களை மாதிரி சில அறப்படிச்ச நாய்களுக்கு தரித்திரங்களுக்கு இது விளங்காதுடா, விளங்காது. நீங்கள் எல்லாம் தற்கூறிகள், மலம் தின்கிற தற்கூறிகளுக்கு இது விளங்காது. காலமே கொண்டே பிளேட்டுக்கு மேலே இருக்கிற நாய்க்கு இந்த வலி விளங்காது. கஷ்டப்பட்டு படிச்சு போனவனு தான் அந்த வலி தெரியும். ஒரு கிராஜுவேட்டுக்கும் ஒரு O லெவல் முடிச்சவனும் கஷ்டப்பட்டு படிக்க ட்ரை பண்றவனுக்கு தான் அந்த வலி தெரியும். ஒரு மெடிக்கல் அட்மினா இருந்து கொண்டு மக்களுக்காக போராடி அதை இழந்து எம்பி அணிக்கிறவன் எல்லாம் நினைக்குது நான் ஓகே இவருக்கு அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை இல்லையடா. விடிய எழுமினவுன கவலையா இருக்கு. விடிய எழுமினவுன டை கட்டி டை பின் அடிச்சு பட்டன் போட்டு வேலைக்கு போறேன். நான் இன்றைக்கு விடிய எழுமினோட யோசிக்கிறேன் என்ன வீடியோ போடுவேன். என்ற வேலை உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ? விளங்குறவன் விளங்கி கொள்ளு, விளங்காதவன் கொள்ளு. வடக்குமான சபை தான் என்னுடைய பரீட்சை நிலையம். இந்த முறை வடக்குமான சபை. விரும்பினா ஓட் போடுங்க, நான் உங்களுக்காக சாகுறேன். இல்லை என்று ஆள விடுங்கடா, நான் எங்கேயாவது விவசாயம் செய்தாவது பிழைக்கிறேன். சரி, மிச்சத்தை வாசிக்கிறேன். பரிந்துரைகள், அதாவது இந்த ஃபைன் ஸ்குவாடினுடைய பரிந்துரைகளை வாசிக்கிறேன். டாக்டர் என் பரமேஸ்வரன், மெடிக்கல் ஆபீசர் கன்சல்டன்ட். எனக்கு இப்படி ஒன்று இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மெடிக்கல் ஆபீசர் கன்சல்டன்ட் இப்படி ஒன்று இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பரமேஸ்வரனே குறித்த வைத்திய உத்தியோகத்தர் 2024 11/14 மத்திய சுகாதார அமைச்சின் TCSP PGIM 8868 கடிதம் மூலம் ஆதார வைத்தியசாலை பரிந்துரைக்கு இடமாற்றம் வழங்குவதற்கு குறித்த நிறுவனத்துக்கு அறிவுறுத்தலாம். பிளைன் ஸ்குவாட் என்ன சொல்றாரு? நீ பொயின் பெற்ற ஹாஸ்பிட்டல்ல வேலை மண்ணாட்டி நீ இங்க இருக்கிறது ஓவக்காடல் இருந்து இன்றைக்கு நான் செக்ரட்டரிக்கு பிடிக்கு அடிச்சு சொல்லி இருக்கிறேன். இதுக்குதான் டிசிசி மீட்டிங் வைக்க மாட்டீங்களேடா. வைக்கிறாண்டாலும் வழக்கண்டு தானேடா வைப்பீங்க இந்த விஷயத்த கதைக்கிறதுக்கு. வச்சா இதெல்லாம் அர்ச்சுனா கதைப்பான். ஆனா எனக்கு மீடியா இருக்கு. நானே மீடியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் தான் ரசா மீடியா, நான் போட்டாதான் வீடியோ. ஒரு ஆணியும் புடுங்க இயலாது. ஆதாரத்தோட கதைக்கிறேன். ஆதாரம் இல்லாம கதைக்கிறார். இவர் அவதூறு பரப்புறாரு. அடுத்த உள்ளே சேஃப்டி ஆக்டுல போய் ஆணிலையும் நிக்கலாது. பிரவீன் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பத்ரன் ஐயா, நீங்க இவன் டிரான்ஸ்பர் பண்ணணும் இல்லாட்டி உங்களை பவானந்த ஐயா விட மாட்டேன். நான் விடுறனோ இல்லையோ, ஆனா நானும் இதுக்கு எதிராக தான் இருக்கிறேன். டாக்டர் பவானந்த ராஜாவும் உங்களை விட மாட்டார். இந்த வகையில வைத்தியர் பவானந்த ராஜா இந்த பிளைன் ஸ்குவாட் எல்லாத்தையும் அனுப்பி
இவர்களை அடியில அடியோட நறுக்கிறதுக்கு பவானந்தர் ஐயாவுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இரண்டாவது, டாக்டர் ஒரு பேரை போட்டு மெடிக்கல் ஆபீசர் மற்றும் டாக்டர் துவாரகா மெடிக்கல் ஆபீசர், டாக்டர் எஸ் திருமகள் கன்சல்டன்ட் கமிட்டி டிவிஷன் வைத்திய உத்தியோகர்களை யாழ் மாவட்டத்தில் வெற்றிடமாக உள்ள வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்ய அறிவுறுத்தலாம். அதாவது இங்க இவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல சும்மா சம்பளம் எடுத்து கொடுக்காங்க. இந்த 4 பேரும் சும்மா சம்பளம் எடுத்து கொடுக்காங்க. 5 பேர், இதுல ஒருத்தருடைய பேர் வரையில. அது யாருன்னு பார்த்தா சுகந்தர் என்று சொல்லி ஒருவருடைய பேர். இவருக்கு 13 தடவை ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் இவரை 13 தடவை கூட்டியிருக்கிறது. உங்களுக்கு இன்கொயரி இருக்கிறது பாருங்க. 13 தடவையும் ஜாழ் போதனா வைத்தியசாலையில இருக்கிற மெடிக்கலை கொடுத்து ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலுக்கு இவர் வராதால இவருடைய பேர் இப்போது ரெஜிஸ்ட்ரியில அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரியில இவருடைய பேர் இல்ல. இவர் எப்படி நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி டாக்டர் சமன் பத்ரனவுக்கு கடிதம் போட்டேன். இண்ட வரைக்கும் இல்ல அதுக்குரிய பதில். டிசிசி மீட்டிங் நடக்காது, நாங்க பாராளுமன்றத்துல பார்த்துக் கொள்வோம். சோ இவரோட சேர்த்து 5வது ஆள் அந்த ஒரு நபருடைய பேரை சொல்லல. உங்களுக்கு யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்தது, வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தில் ஆளணிக்கு மேலதிகமாக கடமையாற்றும் மேற்குறித்த வைத்திய உத்தியோகத்தர்கள் 4 வடக்கு மாகாண நிதி ஒழுங்கு விதிகளுக்கு கீழ் உரிய அனுமதி இல்லாமல் மாதாந்த சம்பள கொடுப்பனவு மற்றும் மேலதிக நேர கொடுப்பன என்பன வழங்கப்பட்டுள்ளது. ஓட்டியும் கொடுத்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. எப்படி காணுமாடா ரிப்போர்ட். எதிர்காலத்தில் அல்லது தற்போது ஆளணிக்கு மேலதிகமாக கடமையாற்றும் வைத்திய உத்தியோகத்தர்களுக்கு பிரதம செயலாளர் மற்றும் மாகாண திரைசேரியின் அனுமதியினை பெற்று சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தலாம். அதாவது மேல சொல்லியிருக்கு, மேலதிக நேர கொடுப்பனவு என்பன எதிர்காலத்தில் அல்லது தற்போது ஆளணிக்கு மேலதிகமாக கடமையாற்றும் வைத்திய உதவி இவைக்கு இங்க காசு பே பண்றதுக்கு எந்த வசதியுமே இல்ல. பிடி பே பண்ணலாது. என்னென்னு பே பண்ணி இருக்கிறன்றத பாராளுமன்றம் இப்ப தொடங்க போகுது. 17ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி ஞாபகம் இல்ல. அடுத்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்துல நீங்க இதை பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம். இது தொடர்பாக நானும் பாராளுமன்றத்துல கதைப்பேன். ஆனால் பிடி சமன் பத்திரனுக்கு சில நேரத்துல தமிழ் விளங்காம இதுல செய்யறாருன்றதால அவருக்கு கோல் பண்ணி நான் சொல்லி இருக்கிறேன், ஐயா இந்த ரிப்போர்ட் எங்கள்கிட்ட வந்திருக்கிறது, இது பவானந்தர ஐயாவினுடைய கைக்கும் போயிருக்கிறது, செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கும் போட்டுக்கிறாங்க, நீங்கள் இவைய டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை என்றதை நான் சொல்லியிருக்கிறேன். சரி, எம்மால் அவதானிப்பட்ட விடயங்களுக்கான பரிந்துரைகள் தங்கள் கவனத்துக்கும் உரிய நடவடிக்கைக்கும் முன்வைக்கப்படுகிறது. சீனா ஜசிந்தன் உதவி செயலாளர் அடிஷனல் செக்ரட்டரி, கோவண்ணா கிருஷ்ணகுமார் திட்டமிடல் மற்றும் நிகழ்ச்சி திட்ட உத்தியோகத்தர், ஏஓ தீனா சுதாகரன் அபிவிருத்தி உத்தியோகர் டெவலப்மெண்ட் ஆபீசர். சோ இதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கணும் சாவச்சேரியில ஒருவன் எப்படி அநியாயமாக பழிவாங்கப்பட்டிருக்கிறான் நேர கதைக்கிறது என்பதற்காக. இதை தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுக்கு வடக்கு மாகாண சபையை நான் இப்படி நிமித்தம் வேணுமா, அல்லது நான் போயிட்டு நினைச்ச மாதிரி இவர்கள் ஆடுவதற்கு நான் நிம்மதியாக ஒதுங்கி போய் சிவனேண்டு நான் பத்திரமுள்ளையில ஒரு இது ஒன்று எடுத்து சிவனேண்டு பிரைவேட் ஒன்று போட்டுக்கொண்டு நான் ஒரு அரசியலும் செய்யாம வழக்குகளை மட்டும் பார்த்துக்கொண்டு இந்த பாட்டில் ஒதுங்கி போயிடுவேன். இதை நீங்க தீர்மானிக்காதும் ஏழைகளுடைய பொறுப்பு. இது வீடியோரால் பாக்குறீங்கடா. இதுக்கு பிறகு சுகாதாரத்துறை கட்டமைக்கப்பட வேண்டும் நீங்க விரும்பினா நீங்கள் என்ன ஆதரிக்கலாம். இல்லை என்றால் இந்த வீடியோ நீங்க பார்த்து போட்டும் கடந்து போறீங்க என்றால் இது நாளைக்கு உங்களோட பிள்ளை பரதத்துறை வைத்தியசாலையில போய் அட்மிட் ஆகி நிக்கல, அங்க டாக்டர் இல்லாம சாகும். உங்கள்ட பிள்ளை பரதத்துறை தெல்லிப்பட வைத்தியசாலையில போய் நிக்க அங்க டாக்டர் இல்லாம சாகும். உங்களோட பிள்ளை சங்கானில போய் நிக்கல, உங்களுக்கு தெரியும் இளவாள வைத்தியசாலையில போய் நிக்கல, அங்க டாக்டர் இல்லாம பிள்ளை வெளியில படத்து கிடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நினைக்கும் இனி நீங்கள் தான் தீர்மானிக்கணும் எதை எப்படி செய்வது. இந்த விடயத்துல சுகாதார அமைச்சுக்கும் ஆனா இதுல கதை சொல்ல மறந்துன பொறுங்கடா இப்பதான் ஞாபகம் வருது. சோ இந்த ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கப்பட்ட உடனே எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சம்பம் தப்பண்டு போர்க்கொடியை தூக்கி கொண்டு ரங்கிச்சு. ரங்கினான் பத்தாம அதுல எனக்கு வழக்கு நடக்கிற 2 பேரும் உட்பட சமன் பத்திரன் உட்பட எல்லாரும் ஆளுநருக்கு கடிதம் போட்டிருக்கணும். இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்கும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி தாரத்துக்கும் இந்த அடிஷனல் செக்ரட்டரி என்ற புதுசா ஒரு ஆள் வந்திருக்கிறாவே அவாவை வெளியேற்றத்துக்கும் அவாவை டிரான்ஸ்பர் பண்ணி போட்டு வேற இடத்துக்கு போட்டு புது அடிஷனல் செக்ரட்டரி போடுறதுக்கும் ஆளுநர்கிட்ட இப்ப ஓடி இருக்கணும். இந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில மையமாக கொண்ட ஒரு சில வைத்தியர்களும் ஜாழ் மாவட்டத்துல ஜிஎம்ஓஏ நாங்க தான் நடத்துறோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் இப்படி அடிச்சு கொடுத்துருக்கணும். இவையும் பிடி சமன் பத்திரனவும் எனக்கு வழக்கு நடக்கிற ஒருத்தரும் எல்லாருமே இப்ப ஓடி இருக்கணும். எங்கே என்றால் வழக்கு நடக்கிற 2 பேர் ஓடி இருக்கணும். எங்கே என்றால் ஆளுநர்கிட்ட. சோ ஆளுநர் ஐயா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ தெரியாது, யாரா பார்த்தா இந்த 24:49 இருந்து காட்டுங்கோ.
ஆளுநர் ஐயா சுகாதார அமைச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. இது நீ ஆளுநருக்கும் பவானந்தராயாவுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் உள்ளான பிரச்சனை. இனி ஆளுநர் என்ன செய்வார் என்றால் இந்த நியாயமான நடவடிக்கை எடுத்த செக்ரட்டரிய டிரான்ஸ்பர் பண்ணி தள்ளுவார். அதான் நடக்கும், இதுதான் நடக்கும். ஏனென்றால் இப்ப பவானந்தராயா ஐயாண்ட காலில் இவ எல்லாரும் போய் விழுந்திருப்பினம், ஐயா முருகப்பெருமானே எங்களை காப்பாத்து கொண்டு. இப்ப பவானந்தராயா கொஞ்சம் டீல்கள் அடிச்சு கொண்டு என்ன செய்யலாம் என்றால், ஓ சரி நான் பாக்குறேன் என்று, அது பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யட்டும். இவர் இப்ப கோஆர்டினேட்டர் தானே, இவர் ஆளுநருக்கு சொல்ல ஆளுநர் சம்பளத்துக்கு மேலமா வேலைக்கு வச்சிருக்கிற 4 பேரையும் வச்சிருக்கோம்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்க வச்சிருக்கோம்னு சொல்லி ஆளுநர் கடிதம் அடிக்கலாம். ஏனென்றால் இது வடக்குமான சுகாதார துறைகளை நடக்கிற பிரச்சனை, மாகாண அமைச்சுக்குள்ள மத்திய அமைச்சுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இல்ல, மாகாண அமைச்சுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. சோ இதுதான் ராசா இந்த அரசியல். இந்த அரசியலை நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப நான் வடக்குமான சுகாதார முதலமைச்சராக இருந்தால், எனக்கு கீழே ஒரு சுகாதார அமைச்சராக இருந்தால், என்னையும் மீறி ஒரு கடிதம் அடிப்பாராக இருந்தால் ஆளுநர் இதை வச்சிருங்கன்னு சொல்லி அண்டைக்கு தாண்டி பிரச்சனை ஆரம்பிக்கும். அண்டைக்கு தான் பிரச்சனை. நேர்மை நியாயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கல அண்டைக்கு ஆளுநர் கடிதம் அடிப்பாராக இருந்தால் அண்டைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு அது தெரியாது. ஆளுநர் இப்ப இதுக்கு என்ன செய்ய போறார், என்ன பதில் சொல்ல போறார்ன்றதை பொறுத்திருந்து நாங்க ஆறுதலா பார்ப்போம். ஆனால் இந்த நடவடிக்கையில பவானந்தராயா மூக்குடைரா டிரான்ஸ்பர் பண்ணாட்டி அடுத்த வீடியோ போடுவேன். பவானந்தராயனுடைய மூக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டா அடுத்த வீடியோ போடுவேன், ஆளுநருடைய மூக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்று. சோ யாருடைய மூக்கை சிதைக்கிறார்கள் என்றதுல இவைக்குள்ள தானே இப்ப யார் பெரிய நடிபாடு, யாருடைய மூக்கை சிதைக்கிறார்கள் என்பதை நாங்க கண்டுபிடிப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.